Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல JEE செக்ஷன் 2 க்கு உண்டான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்க மொபைல் போன்ல இருந்து எப்படி ரிசல்ட் வந்து வியூ பண்ணி பார்க்கிறது, நீங்க எவ்வளவு ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்க, உங்க கம்யூனிட்டிக்கு உண்டான கட் ஆஃப் வந்து எவ்வளவு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கற பத்தின அப்டேட் வந்து இந்த வீடியோல வந்து லைவா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்க போற அப்டேட் வந்து JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ரிசல்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி நைட் ஈவினிங் டயத்துல நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, நேற்று ஃபைனல் ஆன்சர் கீயும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து ரிசல்ட்டுமே நம்மளுக்கு வந்து வெளியானது. ஸோ ரிசல்ட்டை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க மேலேயே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைனல் ரிசல்ட் வந்து லைவ்ல வந்து இருக்கு, நீங்க அதை வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அந்த லிங்கை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ரிசல்ட் அப்படிங்கிற இந்த டேபுக்குள்ள போகும். அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க டைரக்டா வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்ல வந்து இருக்கும். மை அப்ளிகேஷன் பேஜ்லயும் அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணிருப்பீங்க NTA வெப்சைட்ல. அந்த பாஸ்வேர்டு நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு, ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணாங்க எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர் மார்க் வந்து நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல PDF ஓப்பன் ஆகும். நீங்க PDF கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, மேல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா NTA ஸ்கோர் ஃபார் பேப்பர் 1 BE BTechனு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல செக்ஷன் 1 செக்ஷன் 2 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செக்ஷன் 2க்கு உண்டான ரிசல்ட் தான் வந்து நமக்கு வந்து வெளியாயிருக்கு. அதுல நீங்க எத்தனை சப்ஜெக்ட் வந்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சரிங்களா, மேக்ஸ்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஃபைனலா வந்து ரெண்டு எக்ஸாம் பண்ணிருந்தாங்கன்னா டோட்டல் பண்ணுவாங்க. பட் ஒரு எக்ஸாம் செக்ஷன் 2 அப்படிங்கறதுனால 81 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிசிக்ஸ் எவ்வளவு மார்க், கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டோட்டலா நீங்க எவ்வளவு பாயிண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்க, ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல 31.93 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டோட்டல் ஸ்கோர் இன் வேர்ட்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல்லா டீடைலா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, மேல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நீங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு உண்டான ஸ்கோர் மார்க். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல் இந்தியா ரேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஸ்ட் ஆன் ஃபைனல் NTA ஸ்கோர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, BE BTech வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல் இந்தியா ரேங்க் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால வந்து பார்க்க முடியுது. கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா தான் இருக்கு. சரிங்களா, நீங்க எக்ஸாம் வந்து எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு வந்து தெரியாது. சரிங்களா, ஓகே. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கேட்டகரி வைஸ், அதாவது கம்யூனிட்டி வைஸ் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. 2025 அட்வான்ஸ்டு JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கூடான கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு கேட்டகரி கம்யூனல் ரேங்க் வைஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. GRL கொடுத்துருக்காங்க, ஜென்ரல்ல கொடுத்துருக்காங்க, OBC NCL வந்து நான் கிரிமினல் லேயர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி SCக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, STக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, PWDக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து BC, MBC, DNC இவங்க MBC கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்க OBCல தான் வருவீங்க. அப்படிங்கிறனால OBC NCL இதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் மார்க்கை நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் மார்க். இது இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ரிசல்ட் காப்பியில நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு ஸ்கோர் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.